நம்ம பெருமாளுடைய 10 அவதாரங்களில் ஒன்றானது தான் மச்ச அவதாரம். இந்த கோவில் மச்ச அவதார பெருமாள் கோவில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதிக்கு போகிற வழியில் நாகலாபுரம் என்ற இடத்துல வேத நாராயணர் மச்ச அவதார பெருமாள் கோவில். உலகத்திலே இந்த ஒரு கோவில் தான் இருக்குது. இந்த கோவில் நம்ம பெருமாள் மச்ச அவதாரம் எதுக்கு எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரம்மதேவன் உலக யுகம் முடியும் போது ஆழ்ந்த உலகத்தில் தூங்கிட்டாராம். அந்த நேரத்தில் அவருடைய வாய் வழியாக வேதங்கள் எல்லாம் கீழே விழுந்துருச்சான். அந்த நேரத்தில் சோமுக அசுரன் அதை திருடிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கடலுக்குள்ளே ஒளிஞ்சிட்டாராம். அப்போ தேவர்கள் எல்லாம் பெருமாள் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. அவனை அழிக்கிறதுக்கு தான் நம்ம பெருமாள் மச்ச அவதாரமாக மீன் அவதாரம் எடுத்து கடலுக்குள்ளே போயிட்டு போரிட்டு வேதங்கள் எல்லாம் மீட்டெடுத்து வந்த இடம் தான் இது வேத நாராயணர் மச்ச அவதார கோவில். இந்த கோவிலில் பங்குனி மாதம் சூரியன் பெருமாளை பூஜை செய்கிற திருவிழா நடக்குமா 3 நாட்கள். இந்த கோவிலுக்கு தான் நேற்று போயிருந்தோம். இப்போ இந்த கோவிலில் கருவறை பெருமாள் பாலாலயம் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க.